கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 20வது வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என கருமையானவர்களே, நாம் விரும்பாததை நாம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் சுயமாக செய்யாதபடிக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிற பாவம் அந்த செயலை தூண்டுகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் விரும்புகிற நன்மையை செய்யாதபடிக்கு விரும்பாத தீமையை செய்து விடுகிறோம். ஆகவேதான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். பாவம் செய்யாத மனிதன் இல்லை. பாவம் செய்வதற்கு இதயத்தின் ஆழத்தில் குடிக்கொண்டிருக்கிற பாவமே காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவ எண்ணங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் துவங்க நமக்கு உதவி செய்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் வாழ்வில் ஒரு புதிய நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நான் செய்ய விரும்பாததை செய்யாதபடிக்கு எனக்குள் வாசம் செய்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்ய நினைக்கிறீங்கன்னா உங்க இதயத்தில் இயேசு வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கள். இயேசு உங்க இதயத்திற்குள்ளாக வாசம் செய்வாரானால் அது பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இருதயம் பரிசுத்தம் ஆகும் பொழுது இருதயத்தில் இருந்து பரிசுத்தமுள்ள எண்ணங்கள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு செல்லும். ஆகவே நம்முடைய இதயம் பரிசுத்தமாவதற்கு நம்மை ஆளுகை செய்கிற நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முழுமையாக இடம் கொடுப்போம். இந்த நாளிலும் இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? அவர் உன் இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறது போல உன் இதயத்தை தட்டுகிறேன். நீ திறப்பாயானால் நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? ஒரு புதிய நன்மையை அவர் எந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் நீர் இதயத்தின் கதவை தட்டுகிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கப்பா. என் வாழ்வு புதிதாக்கப்பட வேண்டும். தோல்விகள் மறைய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இருக்கிற பாவங்கள் மறைய வேண்டும். என் வாழ்வில் இருக்கிற அசுத்தங்கள் மறைய வேண்டும். கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்பி நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் இந்த நாளில் பதில் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதங்களினால் இந்த நாளை நிரப்பும். புதிய நன்மைகளினால் நிரப்பும். அவர்கள் விரும்புகிறதை கர்த்தர் இந்த நாளில் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.